உங்களால அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுது. ஆனால் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்கறதுக்கு அவர் லீவ்ல போயிருக்காரு, இவர் லீவ்ல போயிருக்காரு. 21 கேள்வி, 22 கேள்வி. ஆக எந்த அளவிற்கு எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான். கள்ளக்குறிச்சியை பற்றி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெண்களை எல்லாம் கைது செய்தீர்கள். ஆக எதிர்கட்சிகள் எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது, முடக்கிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளவு பயம் வந்து விட்டது. 2026 பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும். விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு மக்களுடைய பிரச்சனையை பற்றி தெளிவான ஒரு அறிக்கையோ இல்லைன்னா ஒரு பத்திரிகை சந்திப்போ எதுவுமே அவர் செயல்படல. அவருடைய கட்சி மேல உங்களுக்கு அவ்வளவு தூரம் என்ன மேடம்? இல்ல, அவரோட கட்சி எந்த புது கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்த, அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு இல்லை. ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் நம்ம பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா வந்து அவர் மாநாடு நடத்துற ஏன் அவ்வளவு பயம்னு கேட்கிறேன். பயம் தானே உங்களுக்கு, இடத்த கொடுக்கறதுல அவ்வளவு பயம். இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? பயம், இந்த பயம். ஏன்னா நான் சினிமாலாம் ரொம்ப பார்க்கறது இல்லை. அவர் கட்சியை தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரியல. தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இருக்கோம் இல்லை. ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே, வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம். யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும். நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம். அவர் தெரியல, அப்படி இல்லை. அவர் என்கிட்ட காலைல கூட சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கட்சியில தலைவர் தான் முடிவு எடுக்கணும், நாங்களாம் எடுக்க. தம்பி கொடுப்பா கூடியா விஜயோட மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்கல, அது நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூட வந்து அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவளை கேளுங்க, என்ன ஏங்க கேட்குறீங்க? ஏங்க என்ன கேட்குறீங்க? ஏங்க